ஒழுங்கா ரோட்ட பார்த்து ஓட்டு. உட்காருங்க. உட்கார்றேன். அம்மா சாரி. போலாமா? போலாம். ஏய் ஏய், உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? சாரிங்க, ஸ்பீட் பிரேக்கர் இருந்ததே நான் பார்க்கல. கண்ண என்ன முதுகுல வச்சு ஓட்டுற? ஒழுங்கா பார்த்து ஓட்டு போ. எப்பா சாமி, நீங்களே வேணா வண்டியை ஓட்டிக்கோங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஐயோ, என்னங்க பாக்குறீங்க? நீங்களே ஓட்டுங்க. கையெடு. எடு கைய. தள்ளி உட்காரு. இன்னும் தள்ளி உட்காரு. இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஹலோ, இதுக்கு மேல தள்ளினா நான் விழுந்துருவேன் பாஸ். போங்க. அப்ப போறேன். ஆமா, நீ வண்டி நல்லா ஓட்டுவியா? லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்கியா என்ன? இல்ல அப்படியே சும்மா ஓடிக்கிட்டு சுத்திட்டு இருக்கியா? ரொம்ப ஓவரா பேசாதீங்க சரியா? உண்மையை சொல்லு. அந்த ஆர்டிஓ வந்து உன் மெஸ்ஸோட ரெகுலர் கஸ்டமர் தானே? 20 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு அவரை கரெக்ட் பண்ணி தானே இந்த லைசென்ஸ் எல்லாம் வாங்கினேன். என்னன்னு உங்கள மாதிரி நினைச்சீங்களா? எல்லாத்துலயும் பெனிஃபிட் எதிர்பார்த்து பண்றதுக்கு நான்லாம் அடுத்தவங்க கிட்ட இருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவ. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என்ன ஆச்சு? ஏய், என்ன ஆச்சு? ஐஸ்கிரீம் கடை இருக்குல்ல, பாத்துட்டு சும்மா போனா நல்லாவா இருக்கும்? ஏய், நான் எவ்வளவு அர்ஜென்ட்டா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் கேக்குதா உனக்கு? ஒழுங்கா வண்டியில ஏறு. அட இருங்க பாஸ், நீங்க ஒன்னும் காசு கொடுக்க வேண்டாம், நானே கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் தள்ளுங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஐயோ, அந்த ஆளுக்காக எல்லாம் என்ன பழம் வாங்க விட்டுட்டா. எல்லாம் என் நேரம். தமைதி, அண்ணி அண்ணி, அத்தை. தமைதி, நீ ஒண்ணு கவலைப்படாத. தாத்தாவுக்கு ஒண்ணு ஆகாது. ஆமா, நலனுக்கு போன் பண்ணியா? பண்ணிருக்கேன் அத்தை. இன்னும் வரலையா? நீ போன் பண்ண.
இங்க கொடு. இவ வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு கால் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஹலோ, இப்ப எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க? அதான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? வரேன், வெயிட் பண்ணு. டேய் நலா, அம்மா பேசுறேன்டா. ஆ, 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 எதுக்கு இப்படி நீ கத்துற? அம்மா. இப்படிதான் நீ இவகிட்ட பேசுறியா? ஆஹா, ஆ. நலன் மா. வந்துட்டியா? வா வா. கேசவா, யார் வந்திருக்காங்கன்னு பாருடா. டேய், தமையந்தியோட வீட்டுக்காரர் வந்திருக்காருடா. தாத்தா இல்ல, போங்க, வா. எழுந்திருக்காதீங்க, அப்படிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. பெரியவருக்கு மேஜர் ப்ராப்ளம்னு எதுவும் இல்ல. வயசான எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். பெரியவரு கொஞ்சம் மனசளவுல டல்லா இருக்காரு. நல்ல தூக்கம் இல்ல. மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கேன். அது அவரோட உடம்ப சரியாக்கிடும். அப்புறம் அவருக்கு என்ன கவலைன்னு பார்த்து நீங்க தான் சரி பண்ணணும். ஓகே டாக்டர். அவரு நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். நிம்மதியான தூக்கம் முக்கியம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க. ம். கேசவனோட இந்த நிலைமைக்கு காரணமே தமையந்தி தான். அவளோட வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு இவன் இப்படி ஆயிட்டான். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்தோம்ல, அப்பத்துல இருந்தே கேசவன் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டான். ஐயா, தமைந்தி வாழ்க்கைய பத்தி கவலைப்படாதீங்க. தமைந்தி நலனும் ரொம்ப அந்யோன்யமா அன்பா இருக்காங்க. அவங்களுக்குள்ள இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஏங்க, உங்களோட புள்ள அவளோட மெஸ்ஸ ஏமாத்தி புடுங்கினதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியலல்ல? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப அவளை கையோட உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோ? இல்லம்மா, அப்படி சொல்லல. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. ஆ, நீங்களே வேணா வீட்டுக்கு வந்து பாருங்க மா. அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு. ஆ, வேணா தமைந்தியை கேட்டு பாருங்க. ஆமா தாத்தா, எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம் தாத்தா. நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க வாங்க ஆ? வாங்க, ஆ, சொல்லுங்க. ஆ. ஆமா ஆமா, இப்போ எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. we are happy now. எங்க இவர ஆளைய காணோம்? நடக்கிற ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாரா? யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, அன்னபூர்ணி மிஸ் தமைந்தி தானே? ஆமா, நீங்க? நான் சூப்பர் ஷெஃப் காம்படிஷனோட கோ ப்ரொடியூசர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க தானா? சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல மேடம், நாளை மறுநாள் நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷூட்டிங் இருக்கு. ஆஹா. அத சொல்லலாமே தான் கால் பண்ணேன். லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாம கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க மேடம். ஐயோ சாரி சார், போன தடவை மாதிரி எல்லாம் நடக்காது. கண்டிப்பா கரெக்ட் டைமுக்கு நான் வந்துருவேன் சார். அப்புறம்
ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாருமே சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஃபுட்டை தான் ரெடி பண்ணணும். நீங்களே ஏதாவது டிஷ்ஷை ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஆ, அப், எ- என்ன ஃபுட் சார்? சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஃபுட்டுங்க. தென்கிழக்கு ஆசிய உணவு வகைகள். இந்த தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியா மாதிரி சில கண்ட்ரிஸோட ஃபுட் ப்ராடக்ட் தான். அந்த ரவுண்ட்ல தான் நீங்க பண்ணணும். ஐயோ, சிங்கப்பூர் மலேசியாவா? என்ன மேடம், ஓகே தானே? பண்ணிடலாம்ல? ஆ ஆ, பண்ணிடலாம் சார். ஓகே மேடம். மத்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் மேம். பாய். பாய் சார், பாய். பாஸ், கொஞ்சம் எழுந்து நில்லுங்களேன். எதுக்கு? ஓ, காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறியா? ஐயா, இப்போ நிஜமாவே உங்க கால்ல விழ போறேன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க அழுக்கு துணியில உட்கார்ந்திருக்கீங்க. ஏய் ஏய் சீ. ஏய், எடுத்து போடாத. அதனாலதான் உங்களை எழுந்திருக்க சொன்னேன். உடனே ஓவரா சீன் போடுறீங்க. ஆ? ஏற்கனவே உங்க வீட்டாளுங்க மேல செம்ம கான்ல இருக்கேன். இப்ப நீயும் கடுப்பேத்தாம போயிடு. ஆ? எங்க போறது? பாஸ், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். நான் உடனே வெளிய போனா எல்லாரும் உங்களை தான் தப்பா பேசுவாங்க. நான் வேணா அவ்வளவு பெரிய காமெடி ஒண்ணும் இல்ல பண்ணல. இல்ல இரு, நான் சொல்றேன். இல்ல, நாம ரெண்டு பேரும் இன்னும் ஒண்ணு சேரவே இல்ல. இனிமேலும் ஒண்ணு சேர போறதும் இல்ல. நீ வேற நான் வேறன்னு தெரியும் போது உன் தாத்தா செத்துருவான்ல. ஐயோ ஐயோ. நீங்க இப்படி பேசும்போதெல்லாம் எங்க தாத்தாக்கு இன்னும் ஆயுள் தான் அதிகமாகும். ஆஹா. அதனால நீங்க இப்படி பேசுறதுனால எனக்கு கோபம் வரும்னு எதிர்பார்த்தா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். கொஞ்ச நேரம் முன்னாடி சேனல்ல இருந்து கால் பண்ணி டிஷ்ஷ சொன்னதும் அப்படியே பேய் இறந்த மாதிரி இருந்துட்டு இப்ப வந்து இவ்ளோ வாய் பேசுற. நல்லா பேசு. ஆனா இந்த வாயெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதும் எப்படி இருக்குன்னு நானும் பாக்கிறேன். என்ன மேடம், பேச்சையே காணோம். எங்க இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் சமையலோட ரெசிபி ஏதாவது இருந்தா சொல்லு பாப்போம். ஏதாவது ஒண்ணு, ஒரு டிஷ்ஷோட பேராவது சொல்லேன் ப்ளீஸ். பாரு, நீ என்கிட்ட வேணா வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சவால் விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா உன்னால அந்த போட்டியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட கூட தாண்ட முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாம எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தலை தெறிக்க ஓடுறியா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய், சரி சரி விடு. இப்ப ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? இதெல்லாம் பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். குட் நைட். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பர்.
சூப்பரா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்ளோ டேஸ்டியான டிஷ் நான் சாப்பிட்டதே இல்ல. இல்ல எப்படி இருக்கு? தாத்தா சூப்பரா இருக்கு தாத்தா. ரொம்ப நல்லா வேற இருக்கு. லெவல்ல இருக்குப்பா பின்னிட்டீங்க. சூப்பரா இருக்கு. கேசவா, ரொம்ப வருஷம் கழிச்சு நீ சமைக்க போற, எப்படி செய்வியோன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் உன் கைப்பக்குவம் மாறவே இல்லடா. சூப்பரா இருக்கு. தமேந்தி, கேசவன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அச்சு பிசுகாம அப்படியே சமைக்கணும். அப்புறம் பாரு, அங்க இருக்கிற ஜட்ஜிங்க எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னு பாரு. ஜட்ஜுங்க மட்டும் இல்ல, உனக்கு போட்டியா வர உன் புருஷனே தோத்து போயிட்டு போறான் பாத்துக்க. ஐயோ போங்க பாட்டி. ம். தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. இந்த ரெசிபிய பத்தி யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்பதான் தாத்தா எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓஹோ, நம்மள கவனிக்காம ரொம்ப சீரியஸா வேலை பாக்குறாங்களாமா. ஏங்க, ஏய், கொடுங்க. என்ன? என்ன பண்றீங்க நீங்க? நோட்டை கொடுங்க ஒரு முதல்ல. நிமிஷம் இரு, ஒரு கொடுங்க. நிமிஷம் இரு. இந்த நோட்ல அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்க? கொடுங்க. அத ஃபர்ஸ்ட் சொல்லு. அதுல என்ன இருந்தா உங்களுக்கு என்ன? ஒழுங்கா கொடுத்துருங்க. இல்ல சத்தம் போட்டு அத்தைய கூப்பிட்டுருவேன் பாத்துக்கோங்க. ஓ, என்ன மிரட்டுறியா? எங்க கத்து பாப்போம். அங்க பாருங்க அத்தை வராங்க. ஏமாந்தீங்களா? சோ அப்ப அதுல என்ன எழுதியிருக்குன்னு நீ சொல்லவே மாட்ட, அப்படிதானே? இப்ப என்ன உங்களுக்கு? இந்த நோட்ல நான் என்ன எழுதிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? காலையில தாத்தா கூப்பிட்டாருன்னு வீட்டுக்கு போனேன்ல, அங்க ஓய்ங்கோ ரெடி. போயும் அந்த ஆளு சொல்லி கொடுத்ததெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த போட்டியில நீ ஜெயிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், உன்னை நினைச்சு எனக்கு சிரிக்கிறதா இல்ல அழுவுறதான்னு கூட தெரியல. அம்மா தரையில படுத்தா என்ன இப்படி முதுகெல்லாம் வலிக்குது. அப்பா என்ன தரையில படுக்க வச்சுட்டு நல்லா நிம்மதியா தூங்குறீங்களா? பாருங்க என்ன பண்றேன். சச்சே, பாவம் நல்லா அசந்து தூங்குறாரு. தூங்கட்டும், எழுப்ப வேணாம். ஒரு பக்கம் பார்த்தா பாவமா தான் இருக்கு, இன்னொரு பக்கம் யோசிச்சா கோவமா வருது. உங்களை முழுசா நேசிக்கவும் முடியல, முழுசா வெறுக்கவும் முடியல. உங்களை என்னதான் பாஸ் பண்றது?
விட்டீங்க. நான் எப்படி இருந்தவ, என் வீடு உண்டு என் மெஸ் உண்டுன்னு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். சம்பந்தமே இல்லாம என் வாழ்க்கைக்குள்ள வந்து எதுக்காக இதெல்லாம்? அப்படியே என் கண்ணுல படாம என் வாழ்க்கைக்குள்ள வராமலே இருந்திருக்கலாம். ச்சே. இந்த மெஸ், அந்த இன்வெஸ்டர் இதெல்லாம் இல்லாம நம்ம 2 பேரும் பார்த்து பழகி கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா இருந்திருக்கும். ஆனா எல்லாமே இப்படி சிக்கலா வந்து நம்ம 2 பேருக்குள்ளயும் இவ்ளோ குழப்பத்தை உண்டு பண்ணிடுச்சேங்க. சரி, ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்குறாரு போல. தூங்கட்டும் தூங்கட்டும். அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நிம்மதியான தூக்கம்டா. இத்தனை நாளா கை அசைக்க முடியாம கால அசைக்க முடியாம ஒரே பக்கமா தூங்கி தூங்கி எப்பா இன்னைக்கு கடல் மேல படுத்து தூங்குற மாதிரி எவ்வளவு வசதியா இருந்துச்சு. அதான் இந்த பெட்டு. நீ என்ன பண்ணு, தயவு செஞ்சு இனிமே தரையிலே படுத்துக்கோ. என்னால இவ்வளவு கம்ஃபர்ட் எல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. பேசாம காஃபியை குடிச்சிட்டு கப்ப கொடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. 1000 சொன்னாலும் நீ ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி கேர்ள்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். புருஷன் எதிரியா இருந்தா கூட அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்து எழுப்புற ஒரே வைஃப் இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான். ஆனா உன்னை போய் கஷ்டப்படுத்துறேனேன்னு கொஞ்சம் நினைக்கும் போதுதான் மனசு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஐம் a business man. ஓகே, ஏய் காஃபி யார் எடுப்போது? குடு 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 ப்ளீஸ். கிவ் தட் காஃபி. தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் என்ன கர்மம் அது? சிரிக்கிறது நிப்பாட்ட போறியா இல்லையா? எதுக்காக இப்படி காலங்கத்தால வந்து சாவடிக்கிற? எனக்கு வர கோபத்துக்கு நான் அப்படியே என்ன அமைதி ஆயிட்டீங்க? இந்த காயினை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? என்ன தெரியலையா? நானே சொல்லிடுறேன். நேத்து நைட்டு நீங்க டாஸ் போட யூஸ் பண்ண காயின் தான் இது. அந்த தகுதி சுற்றே பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. இதுல இப்பதான் முதல் ரவுண்டுனே சொல்றாங்க. எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. ஓ, தாத்தா சொல்லி கொடுத்ததெல்லாம் இந்த ரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுமான்னு வேற தெரியல. நல்லாதான் இருக்கேன், ஆனா இந்த இடத்துக்கு வந்துட்டா மட்டும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அதுல நீயும் கலந்துகிட்டு முதல் பரிசை ஜெயிச்சிட்டா உன்னோட மெஸ்ஸ உன்கிட்டயே கொடுத்துறேன். நீங்க கொடுத்த இந்த சேலஞ்ச நான் சவாலா எடுத்துக்கிறேன் சார். கண்டதை செஞ்சு அவமானப்படுறதுக்கு எதுவுமே செய்யாம ஓடி போறது பெட்ரு. என்ன போயிடுறியா? இதுக்கு மேல உன் இஷ்டம். இது யார விட்டுச்சு?
ஏந்தி வராங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம். ப்ளீஸ் மேடம். ஒரு நிமிஷம் மேடம், சின்னதா ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க மேடம். வேண்டாங்க. இப்ப என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. போட்டி முடிஞ்ச பின்னாடி வேணும்னா நம்ம பேசிக்கலாமே. பரவாயில்ல மேடம், சும்மா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பத்தி ஏதாவது சொல்லுங்க மேடம். ஏன்னா இந்த போட்டியில ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ரவுண்டே இவ்வளவு ஈஸியா முடியும்னு நினைச்சீங்களா மேடம்? கடைசி நேரத்துல உள்ள போயிருக்கீங்க, அந்த ஃபீல் எப்படி இருக்கு மேடம்? வேற ஏதாவது கேளுங்களேன். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மேடம் நீங்க, உங்களுக்கு சமைக்கதான் தெரியாதுன்னு பார்த்தா பதில் சொல்ல கூட தெரியாது போல. கரெக்டா சொல்லுங்க. பதில் சொல்லவே இவ்வளவு தயங்குறாங்க. சரி சரி மேடம், அந்த கொஸ்டின் வேண்டாம். சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஃபுட்னா என்னன்னு தெரியுமா மேடம்? இதுக்கு முன்னாடி இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். அங்க பாரு நலன் சார் வராரு, அவரை கேட்கலாம் வாங்க. இவங்க தான் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. சின்ன இன்டர்வியூ சார், பதில் சொல்லுங்க சார். சரி நீங்க இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடுவீங்க. ஹலோ சிசி, ஐம் சாரி. நான் ஒருத்தங்க அர்ஜென்ட்டா மீட் பண்ண வேண்டியிருக்கு. நான் வந்து அப்புறம் பேசுறேன். ஓகே, யூ ப்ரோசீட். தேங்க் யூ. இவர் வேற நம்ம இருக்கிற நிலைமை தெரியாம நமக்கு மறைமுகமா மெசேஜ் சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் சார். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க் யூ சார். என்ன மேடம், ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டீங்க போலயே. இப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அப்படியே பாத யாத்திரையா வந்தீங்க பாருங்க. கிரேட்டுங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காது இல்ல? ஏங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஏய், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, போட்டின்னு வந்துட்டா நான் இந்த எத்திக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணுமா? இப்ப நீ எதுக்கு முகத்தை வெறப்பா வச்சிருக்க? கால் சும்மா அப்படியே தட தடன்னு ஆடுது. ஓ, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக்கா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படிங்க உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? வெறும் காலோட நான் எவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்தேன் தெரியுமா? பாரு, நீ எவ்வளவு கோவப்பட்டு என்கிட்ட நியாயம் கேட்டாலும் என்னோட பதில் ஒன்னே ஒண்ணுதான். நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னெல்லாம் 100% நம்பவே கூடாது. ஏன்னா நான் 100% பிசினஸ் மேன். அது தெரியாம நானும் ரவுடிதான் வாண்டடா வந்து வண்டியில ஏறினா இப்படிதான் நடக்கும். என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, அதுதான் உனக்கு நல்லது. வரட்டா? வரேன். Hi, hello, and welcome back to the Super Chef Season 6. Judges, contestants, எல்லாரும் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வருக என வரவேற்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே நடந்த preliminary ரவுண்ட்ல டைரக்டா 7 contestants செலக்ட் ஆயிருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் என்ட்ரியில நலன் சார் உள்ள வந்திருக்காரு. சோ இப்ப நம்ம முன்னாடி 8 contestants இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ் பிரேக்கிங் கேம் ஒன்னு விளையாட போறோம். இந்த ஐஸ் பிரேக்கிங் கேம் எதுக்காகனா, இங்க இருக்கிற 8 கண்டஸ்டன்ஸும் அவங்களுக்குள்ள இருக்கிற பயம், தயக்கம், கூச்சம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கணும் தான். இந்த கேம்ல ஜட்ஜஸும் ஒரு பார்ட்டா இருக்காங்க. சோ கேம் குள்ள போயிடலாமா?
இங்க வாங்க. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே 2 டீமா நில்லுங்க. இந்த பக்கம் ஒரு டீம், இந்த பக்கம் ஒரு டீம். தமேந்தி, ரிலாக்ஸா இருங்க. நீங்க என்ன ஐஸ் பிரேக்கிங் செக்மெண்ட்டுக்கு இவ்ளோ பிரஷரா இருக்கீங்க? சோ இப்ப நம்ம விளையாட போற கேமோட பேரு சவாலா சத்தியமா. இந்த போட்டி என்னன்னா, இந்த டேபிள் மேல ஒரு பாட்டில் இருக்கும். 2 ஜட்ஜஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து இந்த பாட்டில சுத்தி விடுவாங்க. அந்த பாட்டில் யார் பக்கம் நிக்குதோ அவங்க சவால் அல்லது சத்தியம்னு 2 ஆப்ஷன்ல ஒன்ன சூஸ் பண்ணலாம். சத்தியம்னா நாங்க கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில மட்டும்தான் சொல்லணும். உண்மையை சொல்ல வேண்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா சவாலை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி சவாலை சூஸ் பண்ணா இங்க இருக்கிற மத்த கண்டஸ்டன்ட் என்ன சொன்னாலும் அதுக்கு நோ சொல்லாம செய்யணும். சொல்லுங்க, சவாலா சத்தியமா? லெட்ஸ் பிரேக் தி சைலன்ஸ். சொல்லுங்க. சவால். வாவ், சவாலா? இப்போ இங்க ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். யார் கேள்வி கேட்க போறீங்க தமையந்தி கிட்ட? நான் கேக்குறேன். ஓகே, கேளுங்க. எங்களுக்காக நீங்க அக்ஷயா கூட சேர்ந்து ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். ஓகே? நானா? இல்ல இல்ல இல்ல, டான்ஸா? ஐயோ, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாதுங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கேமோட ரூல்ஸே சொல்றத செய்யணுங்கிறது தான். இல்ல. சோ நீங்க செஞ்சுதான் ஆகணும். இல்லங்க. ப்ளீஸ் ஆடுங்க. ஓகே, சாங் ப்ளீஸ். வேண்டாங்க, எனக்கு. அட, பயப்படாம வாங்க. நானும் உங்க கூட தானே ஆட போறேன். ஜாலியா ஆடலாம். வாங்க 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 தமேந்தி. ஐயோ, வாங்க. மதுர கண்ணக்கொடி மாமதினி கண்ணரடி மருத மற்றும் கண்ணக்கொடி மாமதினி அல்ல. ஓகே, இப்போ எனக்கு பார்த்தா வந்த நம்பர் 23 வந்துச்சுல. அதே மாதிரி நீங்க இந்த டைஸை சுத்தும் போது உங்களுக்கு முன்னாடி என்ன நம்பர் வருதோ அதுதான் உங்களுக்கான டைமிங். 20 வந்தா 20 மினிட்ஸ்ல நீங்க சமைச்சு முடிக்கணும். 30 வந்தா 30 மினிட்ஸ்ல நீங்க சமைக்கணும். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன டைமிங் வருதோ அந்த டைமுக்குள்ள சமைச்சு முடிக்காதவங்க எலிமினேட் ஆயிடுவீங்க. என்ன எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஓகே. குட். ஓகே,
ஜட்ஜஸ் சொன்னது உங்களுக்குலாம் கிளியர் தானே? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? இல்ல இல்ல. So it's time to start the round. அப்படியே ஒன் பை ஒன்னா வந்து டைஸை சுத்துங்க பார்க்கலாம். So இப்போ சேகர் வாங்க. So, உங்களோட டைம் 23 minutes. ரெடியா இருங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் அக்ஷயா வாங்க. செம்ம லக்கிங்க நீங்க. தேங்க்யூ மேம். 30 minutes. கங்க்ராட்ஸ். 30 minutes கிடைச்சிருக்கு. தேங்க்யூ மேம். All the தேங்க்யூ. best. அடுத்த கண்டஸ்டன்ட் மிஸ்டர் நலன். இட்ஸ் மீ. ஓகே. Here we go. வாங்க வாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். Cheer up guys. வாவ் 25. இப்போ இவருக்கு எவ்வளவு மினிட்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா? கண்டஸ்டன்ட் இப்போ மனோஜுக்கு எவ்வளவு மினிட்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா? ரெடியா? எஸ். எல்லாம் ரெடி மேடம். பரவாயில்ல 15 மினிட்ஸ்ல ஏதோ பண்ணிட்டீங்களே. என்ன டிஷ் சமையல் இது? மொயிங்கா. மொயங்காவா? அதெல்லாம் கூட செய்ய தெரியுமா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தமயந்தி? என்னாச்சு மேடம்? இது வேற லெவல்ல இருக்கு. It's superb. தேங்க்யூ மேடம். சூப்பர் குட். வா, பின்னிட்டீங்க தமயந்தி. சத்தியமா நான் உங்களை பயங்கரமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். 20 ரூபாய் சாப்பாடு சமைக்கிறவங்க தானே இவங்கெல்லாம். எங்க சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஃபுட்லாம் செய்ய போறாங்க, அதுவும் 15 மினிட்ஸ்ல. கண்டிப்பா காலி ஆயிடுவீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அட்டகாசமா பண்ணி காமிச்சிட்டீங்க. உங்களை குறைச்ச எடை போட்டதுக்கு ஐ எம் சோ சாரி. பரவாயில்ல. ஹலோ, அதான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் எப்பயாவது சிரிக்கலாமே. உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க தமயந்தி. இவ்வளவு ஷார்ட் டைம்ல இது நீங்க செஞ்சதுதான் ஹைலைட். அதுக்கே உங்களுக்கு ஹை மார்க்ஸ் தான் கொடுக்கணும். ஃபேண்டாஸ்டிக் அண்ட் கங்க்ராட்ஸ். So, next contestant, Miss Mega. மேடைக்கு வாங்க. வெல்கம். ஆக்சுவலா நீங்க செஞ்சிருந்த தாய் சிக்கன் கறி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் ட்ரையாவே இருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. மத்தபடி சூப்பர். ஆமா. சோ உங்களோட மார்க் என்னன்னு பாத்துடலாமா? அங்க பாருங்க. Wow, 76. Super. அடுத்தது மிஸ் சாரா.
நீங்க என்ன டிஷ் பண்ணிருந்தீங்க? டோஃபு பேர் தாய். ஓகே ஓகே. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்ஃபெக்ட் பிரசன்டேஷன். நீங்களும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆறீங்க. அண்ட் யுவர் ஸ்கோர் இஸ் நாட் பேட். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம். அடுத்ததா மிஸ் சங்கவி வாங்க. வெல்கம். கங்க்ராட். தேங்க்யூ. இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மேல பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியே நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க. பட் உங்களோட மார்க் என்னன்னா வாவ் 79. வண்டர்ஃபுல். வாவ். ஆசம். தேங்க்யூ. அடுத்ததா வரப்போறது யாருன்னா நம்ம அன்னபூர்ணி மிஸ் தமயந்தி. வாங்க தமயந்தி. இப்போ தாத்தாவை பார்க்க போகணும்னு சொன்னா கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவாரு. ஆனா இப்படியாவது தாத்தாவை பார்த்து அவர் சொல்லி கொடுத்த முயங்காவை செஞ்சுதான் 2வது இடம் வந்தேன்னு சொல்லி ஆகணுமே. என்ன பண்றது? என்ன சொல்லி இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? ம்? அப்படி பண்ணிருவோமா? ஏய் என்ன செகண்ட் பிளேஸ்ல வந்த மெதப்புல வரியோ? ஆ? எதுவும் பேசவே மாட்டேங்கிற. ஆ, அது ஒண்ணும் இல்லைங்க. எங்க வீடு வரைக்கும் போகணும். அதான் எப்படி போறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே வரேன். இப்போ உங்க வீட்டுக்கு எதுக்கு? ஆ, இல்ல எங்க அம்மாவோட போட்டோ ஃப்ரேம் ஒடிஞ்சு போச்சுல, அத ரெடி பண்ண சொல்லி என் தம்பி வருண் கிட்ட கொடுத்திருந்தேன். ரொம்ப முன்னாடியே கொடுத்தது. இப்பதான் அத ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிருக்கானா. வந்து எடுத்துட்டு போ சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தான். அங்க போனோமா போட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு வந்தோமான்னு இருக்கணும். ம். ஓகேவா? ஓகே பாஸ். மின்னல் மாதிரி போயிட்டு மின்னல் மாதிரி வந்துருவேன். நீங்க வேணும்னா பாருங்களேன். அதையும் பார்க்கலாம். சொன்ன மாதிரியே மின்னல் வேகத்துல போட்டோ வந்துருச்சு பாத்தீங்களா? எவ்வளவு சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வேணா இந்த கவரை பிரிச்சு எங்க அம்மா போட்டோவை காட்டுறேன். பாக்குறீங்களா? எங்க நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என் அம்மா போட்டோவை பாக்குறீங்களா? வர முடியாதுல்ல? அப்ப காரை நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். இறங்கி மறுபடியும் நடந்தே உன் வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் நடந்தே என் வீட்டுக்கு வா. போறேன். ஆனா நான் இல்லாம தனியா வீட்டுக்கு போனீங்கன்னா அத்தை நான் எங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அவளை பாதியிலேயே இறக்கி விட்டு வந்துட்டேன்னு சொல்லுவீங்களா? சரி ஓகேங்க, நான் போறேன். ஏய் என்ன பண்ற? நீ நடந்தெல்லாம் ஒண்ணும் போக தேவையில்லை. நானே உங்க வீட்ல டிராப் பண்ணி தொலைக்கிறேன். அங்க போனோமா போட்டோ ஃப்ரேமை எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும். ஓகேவா? ஓகே பாஸ்.
மின்னல் மாதிரி போயிட்டு மின்னல் மாதிரி வந்துருவேன். நீங்க வேணும்னா பாருங்களேன். அதையும் பார்க்கலாம். ஆனா அங்க போய் தாத்தா ஆயான்னு ஏதாவது சென்டிமெண்ட கிரியேட் பண்ண அவ்வளவுதான். ஏய் என்ன போய் போட்டோ வாங்கிட்டு சீக்கிரம் வா. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா பாஸ்? வீட்டு வாசல் வரைக்கும் வருவாங்களா, ஆனா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்களாம். பாரு, சும்மா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. வீடு வரைக்கும் டிராப் பண்ண சொன்ன, டிராப் பண்ணிட்டேன். உள்ள போய் போட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு சீக்கிரம் வந்தா திரும்ப கார்லயே வரலாம். இல்லனா ஆட்டோ பிடிச்சுதான் வரணும், பாத்துக்கோ. எதுக்குங்க இவ்ளோ அடம் பிடிக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷத்துல திரும்பி கிளம்பிட போறோம். வீட்ல இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. வாங்க நீங்க உள்ள. 10 நிமிஷம்லாம் இல்ல, 60 செகண்ட் தான் உனக்கு டைம். உள்ள போற, போட்டோ ஃப்ரேமை எடுக்கிற, விறுவிறுன்னு வந்து வண்டியில ஏறுற. இங்க பாரு, ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் ஆட்டோ தான் பாத்துக்கும். ரொம்ப தான் பண்றீங்கங்க. இருங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். போ. எதுக்குங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முகத்துல நீ கேக்க பூசி விடுவ? ஏய், என்ன பார்த்தா லூசு பை மாதிரி தெரியுதா உனக்கு? ஏதோ கேக்க கட் பண்ண சொன்னா ஓகே, அது என்ன மரியாதை இல்லாம கேக் எடுத்து முகத்துல பூசுறது? கொஞ்சமாவது சென்ஸ் வேணாம் உனக்கு? மேனஸ் வேணாம்? எனக்கெல்லாம் இந்த மாதிரி கேக்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு கோவம் வரும் தெரியுமா? சாரிங்க, சத்தியமா நீங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆவீங்கன்னு தெரியாது. பாட்டி ஆசையா கேட்டாங்களேன்னு தான் நான் செஞ்சேன். ஏய், அவங்க 1000 சொல்லுவாங்க, உனக்கு எங்க போச்சு அறிவு? உன் மனசுல என்ன, நம்ம 2 பேரும் உண்மையிலே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இல்லங்க, பாட்டிக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். நீங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், அதான் உனக்கு பயம் விட்டு போச்சு. அம்மாவுக்காக உன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நீ அதே அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறல்ல? இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ என் தலை மேல ஏறி உட்காந்துக்குவ. நீ என்ன பண்ற, இப்படியே ஏதாவது வண்டியை புடிச்சு வீட்டுக்கு வந்து சேரு. நான் கிளம்புறேன். அதான் நான் சாரி சொல்லிட்டேன் இல்லங்க, அதுக்கப்புறமும் இப்படி பண்ணா எப்படி? இந்த நேரத்துக்கு எந்த வண்டிய புடிச்சு நான் எப்படிங்க வீட்டுக்கு வருவேன்? ஏய், எப்படியோ வா, வண்டி கிடைக்கலன்னா நடந்தே வா. எனக்கு என்ன வந்துச்சு? இப்ப இறங்க போறியா இல்லையா? இறங்கு. யாருமா நீ இந்த நேரத்துல தன்னந்தனியா நிக்கிற? அந்த கார்ல போறது யாரு? உன் வீட்டுக்காரரா? என்னதான் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு போனாலும் பந்து மாதிரி திரும்ப பொண்டாட்டி கைக்கு தான் வருவாங்க. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போமா. வா, வந்து ஏறு. ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனீங்க, இப்போ நீ மட்டும் தனியா வர? அம்மா, அவ பின்னாடி வந்துட்டு இருக்கா, உடனே பதறுவீங்களே.
என்னடி இவன் தமேந்தி எங்கடான்னு கேட்டதுக்கு இப்படி பேசிட்டு போறான். ஏதாவது சண்டையா இருக்குமோ? தெரியலையேம்மா. அத்தை, என்னாச்சு தமேந்தி? ஏன் நலன் ஒரு மாதிரியா போறான்? ஒண்ணும் இல்லையா அத்தை, ஏன் கேக்குறீங்க? இல்ல, பேசிட்டு இருக்கும் போதே சரியா முகம் கொடுத்து பேசாம அவசர அவசரமா மேல போறான், அதான் கேட்டேன். அதுவா, வரும்போதே அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அதுக்காக தான் போயிருப்பாரு போல. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவாரு அத்தை. இவ்ளோதானா? நான் ஏதோ உங்களுக்குள்ள சண்டையா இருக்குமோன்னு பயந்தே போயிட்டேன். நாங்க ஏன் அத்தை சண்டை போட போறோம்? இப்பதான் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வரதில்லையே. அட, அதை ஏன் அண்ணி கேக்குறீங்க? அம்மாவுக்கு எப்பவுமே உங்க 2 பேரை பத்தின பயம்தான். உனக்கு என்ன? எனக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு தான் தெரியும். சரி, அதை விடுங்கம்மா. அதான் சண்டைலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அண்ணி, காம்படிஷன் என்னாச்சு? ஆமா தமேந்தி, போட்டி என்னாச்சு? யார் ஜெயிச்சது? இந்த ரவுண்ட்ல அவர்தான் அத்தை ஜெயிச்சாரு. அவரு வாங்கின மார்க் பக்கத்துல கூட யாராலையுமே நெருங்க முடியல. ஜட்ஜ் எல்லாம் புகழ்ந்து தள்ளிட்டாங்க அவரை. அப்படின்னா நீங்க எத்தனாவது பிளேஸ் வந்தீங்க? நான் செகண்ட் பிளேஸ் வந்தேன். ஓ, எனக்கும் அவருக்கும் 14 மார்க் தான் வித்தியாசம். 2வது இடம் வந்துட்டியா? என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமா அத்தை, நான் தான் செகண்ட் பிளேஸ் வந்தேன். சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்களே. பரவாயில்ல தமேந்தி, நீ யாருன்னு நிரூபிச்சிட்டியே. நான் தான் சொன்னேன்ல உன்னால முடியும்னு. நீ தான் ரொம்ப பயந்த. இப்ப பாத்தியா, நலனுக்கே நெருக்கமா வந்திருக்க. இனிமேலாவது ஒன்ன நீ நம்பு. ஆமா, கையில என்னது? இதுவா, இது என் அம்மாவோட போட்டோ ஃப்ரேம் அத்தை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. மறுபடியும் சரி பண்ணி கொடுக்க சொல்லி வருண் கிட்ட கொடுத்திருந்தேன். அவன் இன்னைக்குதான் அதை கொடுத்தான். ஓ, அம்மாவா அந்த போட்டோல இருக்காங்க? எங்க காட்டு பாக்கலாம். சரிங்க பாஸ், நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். இப்போ நீங்க இந்த சாப்பாட்டை சாப்பிடணும். நான் சாப்பிடணுமா? என்ன விளாடுறியா? நான் தான் சாப்பிட ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டேன்ல. நீங்க சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னு நான் அத்தை கிட்ட சொல்லிடுறேன். ஆனா அவங்க தான் நைட்டு சாப்பிடாம தூங்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா? அறிவில்லையா அவனுக்கு? சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு திருத்தலாம். இப்படி 7 கழுத வயசாகியும் நைட்டு சாப்பிடாம தூங்க கூடாதுங்கிற அறிவில்லைன்னா என்ன பண்றது? அது இதுன்னு ரொம்ப பயங்கரமா சித்தி சாப்பாடு கொடுத்து அமிச்சாங்க. ஏய், இதெல்லாம் எங்க அம்மாவே சொன்னாங்களா இல்ல நீயா சொல்றியா? ஐயோ, நீங்க வேற. நானாவது இப்படியாவது சொல்றதாவது. உண்மையிலேயே அத்தை தான் சொன்னாங்க பாஸ். சரி, அதங்க வை, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் முடியாது பாஸ். அத்தை என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவனை நம்பாத தமையந்தி, சாப்பாட்டை வச்சுட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா சாப்பிடவே மாட்டான், ஏமாத்துவான். அதனால நீ என்ன பண்றன்னா உன் கையாலேயே அவனுக்கு ஊட்டி விட்டு ஃபுல்லா சாப்பிட வச்சிருன்னு சொன்னாங்க. ஏய், என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? எனக்கு கை இருக்கு, நானே சாப்பிட்டுக்கிறேன். குடிங்க. இருங்க இருங்க. ஐயோ, அந்த வம்பே வேண்டாம் பாஸ். நான் உங்ககிட்ட பிளேட்ட கொடுத்து நீங்க சாப்பிடாம வச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களால அத்தை கிட்ட நான் தான் திட்டு வாங்க வேண்டியது இருக்கும். அதனால என் கையாலேயே நான் ஊட்டி விடுறேன். என்ன பண்றது, இதெல்லாம் நான் செய்ய வேண்டியது இருக்கு. அம்மா தாயே, இவ்வளவுலாம் நீ சலிச்சுக்க வேணாம். நீ என் சாப்பாட்டை கொடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா?
நீங்க சாப்பிடும்போது அத்தை மேல வந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க சொன்ன வேலையை நான் செய்யலன்னு அவங்களுக்கு என் மேல தானே கோவம் வரும். ஏய், எனக்கு என்னமோ உன் மேல பயங்கர டவுட்டா இருக்கு. எங்க அம்மா இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியல. சரி இருங்க, நான் அத்தைய வர சொல்றேன், அவங்க கிட்டயே கேட்டுக்கோங்க. ஏய், ஏய். நேரத்துக்கு எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ற? இப்ப என்ன, எங்க அம்மா உன்னை ஊட்டி விட சொன்னாங்க, அவ்வளவுதானே? வா வந்து ஊட்டி விட்டு தொலை. என்ன ஓ? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க நல்லா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க, சாப்பிடுங்க, சின்ன குழந்தை மாதிரி. ஐயோ, கீழே போய் சாப்பாடு தட்டை வச்சுட்டு வர கேப்ல தூங்கிட்டாரே. மறுபடியும் இவரை எழுப்புனா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. நமக்கு எப்படியும் இப்போதைக்கு தூக்கம் வர போறது இல்ல, வேற என்ன பண்ணலாம்? ஐடியா, பேசாம பாட்காஸ்ட் பேசிட வேண்டியதுதான். ரொம்ப நாள் வேற ஆச்சு. ஏய், அப்படியே திரும்பு. அபோட்டன் திரும்பு. இந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கு இந்த டைம்ல? என்ன 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 முழிக்கிற? சொல்றது காதுல விழலையா? ஏமா, சித்தியும் கௌதம் எங்க போயிட்டாங்க? ரெண்டு பேரையும் பார்க்கவே முடியல. அவங்க ரெண்டு பேருமே யோகா மையத்துக்கு போயிருக்காங்கடா. 2-3 நாளைக்கு இருந்துட்டு தான் வருவேன்னு சொன்னா, சரின்னு சொன்னேன். எந்த நேரத்துல அமுச்சுட்டனே தெரியல. பாவம் சைலஜா போனை கூட எடுக்க மாட்டேன்றா. டேடே வேணாண்டா, விடுடா, சாப்பிடு. என்னங்க குழந்தை மாதிரி சாப்பிடுறீங்க? ஏய், நான் என்ன சாப்பிட்டே முடிக்கல. சாப்பிடுங்க நல்லா. அதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிற? அட சாப்பிடுங்க பாஸ். இத கூட சாப்பிடலனா எப்படி? காற்றின் மொழி பொண்ணு சொன்னாதான் சாப்பிடுவீங்களோ? சாப்பிடுங்க. அண்ணி, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
ஆஹா, நைட்டு தூக்கத்துல காற்றின் மொழி பொண்ணை பத்தி உளறி இருப்போம் போலயே. அதான் அவளை வச்சு இப்ப நம்மள டீஸ் பண்ணிட்டு இருக்கா. எங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? என்ன தமேந்தி, நலனுக்கு ஃபுல்லா சாப்பாட போட்டு காலையிலே தூங்க வச்சிருவ போல. ஆமாமா, அண்ணியோட பிளானே அதான் போல. அண்ணே, நீ அண்ணி கூடவே இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா நான் கிளம்புறேன். சரிடா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருங்க 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 எங்க இருங்க, இத மறந்துட்டு போறீங்க பாத்தீங்களா? என்னது? டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இது வீடு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கியா? ஏங்க என்னாச்சு? எதுக்காக இப்படி சம்பந்தமே இல்லாம கத்துறீங்க? சம்பந்தமே இல்லாம கத்திட்டு இருக்கா? சம்பந்தம் இல்லாம கத்திட்டு இருக்கா லூசா? ஆமா, எதுக்காக அந்த போட்டோ வாங்கி நலன்ட்ட கொடுத்து விட்ட? ஓ அதுவா, அது தமைந்தி அம்மாவோட போட்டோ ஃப்ரேம்ங்க. அது உடைஞ்சு போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. அதனாலதான் அதை ரெடி பண்ணி அவ ரூம்ல மாட்டி வைக்க சொல்லி சொன்னேன். இதுக்குதான் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அவளுடைய அம்மா போட்டோவை எதுக்காக இங்க கொண்டு வந்து மாட்டணும்? வேணா அவங்க வீட்டுல கொண்டு போய் மாட்டிக்க வேண்டியதானே? என்னங்க பேசுறீங்க? தமைந்தி நம்ம வீட்டு மருமக, இது அவளோட வீடு தானே. இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். நாளான இன்னும் அவளை மனைவியாவே ஏத்துக்கல. இந்த லட்சணத்துல அவ நம்ம வீட்டு மருமகளா? அப்பா, அண்ணன் இன்னும் அண்ணியை ஏத்துக்கலன்னு எதை வச்சு சொல்றீங்க? அவங்க 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே இருக்காங்க. இப்ப கூட அண்ணி கொடுத்த போட்டோவை அண்ணன் வாங்கிட்டு தானே போனா. அவன் அண்ணியை ஏத்துக்காம இருந்திருந்தா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பார், ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா. உன் கண்ணுக்கு வேணா அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா நான் இதை நம்பவே மாட்டேன். என் பையன் நலனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் பையன் அவன் இன்னும் தமையந்திய ஏத்துக்கவில்லை, தெரியுமா உனக்கு? சரிங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தமைந்தி அவங்க அம்மா போட்டோவை மாட்டி வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைதான். இது என்னுடைய வீடு. இங்க கண்டவங்களுடைய போட்டோ மாட்டுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. வாய மூடு. எனக்கே எப்படி பேசணும் சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டியா? தொலைச்சிருவேன். இங்க பாரு, நலனு அந்த போட்டோ ஃப்ரேம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தானா அது எங்கேயாவது இப்படி மூளையில மாட்ட சொல்ல. அது எங்கேயாவது நம்ம வீட்டு செவர்ல பார்த்தேன், நானே அதை தூக்கி போட்டு சுக்குநூறா உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னம்மா, அப்பா எப்பவுமே இப்படியே நடந்துக்கிறாரு. எவ்வளவு நாள் தான் நீங்களும் பொறுத்து போவீங்க? எல்லாம் பழகி போச்சுடி. என்ன, முன்னாடி எல்லாம் அவரே மாறிடுவாருங்கிற நம்பிக்கை கொஞ்சமாச்சும் இருந்தது. இப்பெல்லாம் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போயிட்டே இருக்கு. அட போங்கம்மா, அப்பவே நீங்க ஸ்ட்ராங்கா பேசியிருந்தா அப்பா இந்த அளவுக்கு மாறி இருந்திருக்க மாட்டாரு. ஏண்டி, நான் ஸ்ட்ராங்கா பேசலன்னு உனக்கு தெரியுமா? போய் வேற வேலை இருந்தா பாரு. அக்கா, என்னாச்சு? ஏன் நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பிரீத்தி, என்னாச்சு? நீயாவது சொல்லு. தமைந்தி, லலனோட அப்பா வருணர் ரொம்ப மோசமா அசிங்கப்படுத்தின மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. மாமா, வருண அசிங்கப்படுத்தினாரா? உனக்குதான் அவரை பத்தி நல்லாவே தெரியும்ல. அவர் யாரையாவது காயப்படுத்துறதுக்கு காரணமா வேணும். எனக்காக அவரை மன்னிச்சிரு தமைந்தி. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா எப்பவுமே அப்படிதான். அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தணும்னு யோசிக்காமலே பேசிடுவாரு. நீ அவரு பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவரு பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அட என்னக்கா நீ இதெல்லாம் ஒரு விஷயம் சாரி கேக்குற?
ஃப்ரீயா விடுக்கா. இல்லடா, மாமா எப்படி பேசுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த திட்டம் மறக்கறதுல ஒரு விஷயமா? அசால்ட்டா மறந்துட்டு போயிட்டே இருப்பங்கா. நீ பெருசா எடுத்துக்காத முதல்ல. தேங்க்ஸ்டா வருண். உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஐ லவ் யூடா. ஐம் so சாரி வருண். என் அப்பா பேசும்போது அவரை எதிர்த்து உனக்கு சப்போர்ட் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காத. இட்ஸ் ஓகே பிரீத்தி, அதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற? இங்க பாருப்பா, அவர் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வராம இருந்துட போற. எப்பவும் போல வந்துட்டு போ. இது உன் அக்காவோட வீடு. அந்த உரிமை உனக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே ஆண்டி, கண்டிப்பா அடிக்கடி நான் வந்து நிப்பேன். நடந்த கலவரத்துல நான் சொல்லவே மறந்துட்டேன். இன்னைக்கு லாயரை பார்க்க போகணும் அத்தை. அதுக்காக தான் நான் கிளம்பி வந்தேன். நான் போயிட்டு வந்துட்டுமா அத்தை? சரி தம்பினி, நீ பாத்து போயிட்டு வா. ம்.